ஓம் நம சிவாய! குரு வாழ்க, குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவிய அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூத ஏவல் பிரயோக முறை. இது எப்படி செய்கிறது? இது என்ன மாதிரியான விஷயத்துக்கு நீங்க எப்படிலாம் பிரயோகப்படுத்தலாம்? அப்படிங்கிறத பத்தி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவுல சொல்லப் போறேன். நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலையில் நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க, இல்லை கள்ளக்காதல் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்காங்க, இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து பிரித்து வச்சுருக்காங்க, இப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா விஷயத்துக்கு நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறேன். நானும் நிறைய முயற்சிகள் எடுத்து எடுத்து பார்க்குறேன் சாமி, ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலன்கிறது கிடைக்க மாட்டேது. இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிரிவு முறை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன். நான் இப்போ சொல்லக்கூடிய பிரிவு முறை வந்து பார்த்தீங்கன்னா, பூத ஏவல் பிரிவு முறை. அதாவது பூதத்தை வைத்து செய்யக்கூடிய அஷ்டகர்மங்கள்ல வசியம் என்ற சித்து பிரயோக முறை இது. சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணணும், என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, செய்றதுக்கு ஏத்த நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிரகண நேரத்தில பண்ணலாம். அப்படி இல்லைனாக்க அமாவாசை முடிந்து 3ஆம் பிறை நாள் அன்னைக்கு நீங்க தாராளமா பண்ணலாம். அது அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அமாவாசை நாள் அன்னைக்கே வந்து நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது வந்து ருத்ர பூமியில இருக்கக்கூடிய சாம்பல வந்து நீங்க முறையா சேகரிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? ருத்ர பூமியினுடைய சாம்பல் சேகரிச்சு வச்சுக்கிட்டு, ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டி ஒண்ணு இது பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதே கிரகண நேரத்தில பண்ற மாரி இருந்ததுன்னா, கிரகண நேரத்தில நீங்க இது பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த மாரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ள வந்து ஒரு கருங்கோழியினுடைய முட்டை, சரிங்களா? முட்டைய வாங்கி அதற்குள்ள வந்து சிறிதளவு பாதரசத்த உள்ள விட்டு, அதில வந்து சம்மந்தப்பட்ட நபரோட பெயர், யார் வந்து உங்கள தேடி வரணுமோ அவங்களோட பேர வந்து தலைமாற்றி எழுதிட்டு, முறையா வந்து அதை வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ள வச்சு, அதற்குள்ள வந்து சாம்பல் கொட்டி, உள்ளுக்குள்ள நல்லா நிறையா வந்து கொட்டி வச்சுரணும். கொட்டி வச்சுட்டு நீங்க முறையா வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து ஒரு சுத்தமான இடத்துல தலவாழ விரிச்சு, அதற்கு மேல வந்து இந்த ஆணைக்கன் பட்ட சட்டிய வச்சுட்டு, அந்த சாம்பல் கொட்டியிருக்கீங்க, அந்த சாம்பலுக்கு மேல நான் இந்த வீடியோல ஒரு எந்திரம் ஒண்ணு குடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்த முறையா வரைஞ்சிட்டு, இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில வந்து ஒரு சூடம் ஒண்ணு ஏத்திக்கணும். இதற்குண்டான தூவ தெய்வங்கள்லாம் குடுத்து, இதற்குண்டான படையலெல்லாம் வச்சிரணும். படையல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மந்திர உச்சாடனம் குடுக்கணும். நீங்க கிரகண நேரத்தில பண்ற மாரி இருந்ததுன்னா, கிரகண நேரம் முடியிற வரைக்கும் மந்திர உச்சாடனம் குடுக்கணும். இதே 3ஆம் பிறை நாள் அன்னைக்கு பண்ற மாரி இருந்ததுன்னா, பௌர்ணமி வரைக்கும் நீங்க இந்த பூஜை வந்து தொடர்ந்து செய்ற மாரி இருக்கும். நீங்க மந்திர உச்சாடனங்கள் குடுத்து முடிக்கிற வரைக்கும், அந்த சூடமானது வந்துட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் அணைய விட்டுறக்கூடாது. சரிங்களா? அப்ப அந்த 108 வரும், 1008 வரும். அந்த மாரி வந்து நீங்க வந்து குடுக்குற மாரி வந்து கணக்கு பண்ணிக்கணும். அப்ப கணக்கு பண்ணிக்கிட்டு, நீங்க எந்த அளவுக்கு மந்திர உச்சாடனங்கள் அதிகமா குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு அதனுடைய பலன்கிறது ரொம்ப அபரிவிதமான வகையில் நீங்க பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாரி வந்து மந்திர உச்சாடனங்கள் குடுக்கும்போது, அந்த சூட மட்டும் அணைஞ்சிற விட்டுறக்கூடாது. சரிங்களா? அணைஞ்சிருச்சுன்னா, நீங்க திருப்பி முதல்ல இருந்து தான் பண்ற மாரி இருக்கும். இப்ப நீங்க ஒரு 5வது நாள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 5வது நாள் வந்து ஒரு மந்திர உச்சாரணம் குடுத்துட்டு இருக்கும்போது டக்குனு சூட அணைஞ்சிருச்சு. அப்ப நீங்க திருப்பியும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் நாள்ல இருந்து தான் திருப்பி நீங்க ஆரம்பிக்கணும். திருப்பியும் வந்து புது மண் சட்டி வாங்கி, திருப்பியும் வந்து அதே மாரி இதெல்லாம் பண்ணிட்டு, நீங்க திருப்பி அதே மாரி தான் கொண்டுட்டு வரணும். சரிங்களா? அப்ப அதுக்கு தகுந்த மாரி வந்துட்டு சரியான முறையில இத வந்து நல்ல ஒரு பயபக்தியோட கவனமா செய்றது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அப்ப அந்த மாரி வந்து மந்திர உச்சாடனங்கள் குடுத்துட்டு, நீங்க முறையா வந்து அதற்கு மேல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, ஒரு வெண்பூசணி காய சுத்தி உடைச்சு போட்டுட்டு, அதுக்கு மேல பச்சை வர்ண பட்டு துணி வச்சு பட்டு நூலால சுத்தி கட்டி, இப்ப சம்மந்தப்பட்ட நபர், இப்ப யாரு உங்களுடைய கணவனா அல்லது மனைவியோ, அவங்க இருக்கக்கூடிய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில வந்து அவங்க போற வர பாதையில ஏதாவது முச்சந்தியோ, இல்ல பாழடைஞ்ச வீடு, இல்லைன்னா ஏதாவது வந்துட்டு பழமையான ஆலமரம், இந்த மாரி ஏதாவது வந்துட்டு இடம் இருந்ததுன்னா, அங்க வந்து ஒரு ஓரமா குழி தோண்டி அதற்குள்ள 5 விதமான வாசனை மலர்கள், 5 விதமான வாசனை திரவியங்கள் உள்ளுக்குள்ள ஊத்தி விட்டு, அதற்குள்ள இந்த மண் சட்டிய வச்சுட்டு மண்ண போட்டு மூடிட்டு, அங்க இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு சின்னதா ஒரு படையல் மாரி குடுத்துட்டு, சங்கல்பம் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னாவே, அங்க இருக்கு அவங்க அந்த வழியா போம்போது, இதில நீங்க உச்சாடனம் முடித்து வச்சிருக்கக்கூடிய அந்த பூதமானது வந்து அவங்க மேல ஏறிரும். அவங்களுடைய மனத மாத்தி மிக விரைவில வந்து உங்கள தேடி வர வச்சுரும் சொல்லி சித்திரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இத முறையா தக்கன குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்க. நன்றி. மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவோட உங்கள சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய! குரு வாழ்க, குருவே துணை.